இந்தியா நியூசிலாந்து இடையேயான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என இந்திய அணி முன்னிலை வகித்து வரும் நிலையில் 3வது போட்டி மவுண்டி மாங்கனியில் நடந்து வருகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி 2 மாற்றங்களுடன், நியூசிலாந்து அணி 1 மாற்றத்துடன் களமிறங்கியது. இந்த நிலையில் பெண்கள் குறித்து இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ள ஹர்திக் பாண்டியா வில்லியம்சனின் கேட்சை அபாரமாக பிடித்து செம கம்பேக் கொடுத்தார். சாகலின் பந்தை வில்லியம்சன் டிரைவ் ஆட மிட் விக்கெட் திசையில் நின்ற ஹர்திக் பாண்டியா அபாரமாக டைவ் அடித்து அதை கேட்ச் செய்தார். ஹர்திக்கின் மிரட்டலான கேட்சால் 28 ரன்களில் நடையை கட்டினார் வில்லியம்சன். மிகச்சிறந்த ஃபீல்டரான ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் தனது இருப்பின் முக்கியத்துவத்தை ஒற்றை கேட்சில் நிரூபித்தார். துவண்டு போயிருந்த ஹர்திக் பாண்டியாவிற்கு இது சிறந்த கம்பேக். வில்லியம்சனின் விக்கெட்டை அடுத்து துவண்டு போயிருந்த ஹர்திக் பாண்டியாவிற்கு இது சிறந்த கம்பேக். ஹர்திக் பாண்டியாவின் இந்த கேட்ச் உங்களை எந்த அளவிற்கு ஈர்த்துள்ளது? அதற்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.